நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்முடைய உங்கள் தமிழ் நெட்வொர்க் சேனலுக்கு தங்களது மேலான ஆதரவினை அளித்து வரும் நல் உள்ளங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் நடந்து முடிஞ்ச காவலர் எழுத்துத் தேர்வுக்கான முடிவுகள் எப்போது அறிவிக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, முந்தைய தேர்வு காலங்களில் இந்த காவலர் தேர்வுக்கு எந்த மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். இந்த காவலர் எழுத்துத் தேர்வானது இந்த காவலர் தேர்வுக்கான காலி இடங்களை எப்படி பூர்த்தி செஞ்சாங்கன்னா, இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 மாத காலங்கள் பயணிக்கக்கூடியது. இன்னமும் இந்த தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அது நடந்து முடிஞ்ச காவலர் தேர்வுக்கு ரிசல்ட்டுன்னு வெளியிடம் இருக்காங்க. அதோட வெப்சைட்டோட அதிகாரப்பூர்வமான இணையதளத்தை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு இன்னும் காவலர் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் இன்னும் வெளியிடப்படலை. அந்த எழுத்துத் தேர்வுக்கான வினாக்களுக்குரிய விடைகள் மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு லைவாக காட்டிகிட்ருக்கிறேன். ஸோ இதுக்கான எழுத்துத் தேர்வு முடிவில் எப்போ அறிவிக்கப்படும் அப்படின்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி இது 6 மாத காலங்கள் பயணிக்கக்கூடியது. அது எப்படி சொல்ல வரனா, நீங்கள் முந்தைய தேர்வு காலங்களில் நீங்கள் ஒரு முறை நீங்கள் புரட்டி பாருங்கள். இதில் 6 மாத காலம் நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ காவலர் தேர்வுக்கு காவலர் தேர்வாகட்டும் இல்லை உதவி ஆய்வாளர் தேர்வாகட்டும், இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன மாதிரி நடைமுறைகளை பின்பற்றுறாங்க அப்படின்னா, அறிவிப்பு வெளியான காலி இடங்களுக்கான அறிவிப்பு வெளியான தேதியிலிருந்து 1 மாத காலங்கள் கழித்து இந்த காலி இடங்களுக்கு எழுத்துத் தேர்வு நடைபெறும். எழுத்துத் தேர்வு நடைபெற்ற 3 to 6 நாட்களுக்குள் எழுத்துத் தேர்வுக்கான வினாக்களுக்குரிய விடைகள் வெளியிடப்படும். இந்த எழுத்துத் தேர்வு முடிஞ்சு 1 மாதம் கழித்து இதற்கான தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும். அந்த எழுத்துத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு அடுத்தபடியாக உடற்தகுதி தேர்வு எப்போது நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதங்கள், அதாவது 2 எழுத்துத் தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டு ஓரிரு நாட்கள் கழித்து அந்த எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தேர்வர்களுடைய எண்ணை அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அதனோட இணையதளத்தில் வெளியிட்டு இவங்கெல்லாம் தேர்வில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக உடற்தகுதி தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியான உடற்தகுதி நடைபெறும் நாளில் அறிவிப்பாங்க. அந்த அறிவித்த நாளிலிருந்து 1 மாத காலங்கள் பார்த்தினாக்கா அவங்க நமக்கு கால அவகாசம் கொடுப்பாங்க. எத்தனையோ பேர் எழுத்துத் தேர்வுக்கு தங்களை முழுமையாக தயார்படுத்தி கொள்ளும் பொழுது உடற்தகுதி தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ள மாட்டாங்க. ஸோ அந்த எழுத்துத் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு அதிலிருந்து 1 மாத காலங்கள் கழித்து உடற்தகுதி தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்படும். அந்த உடற்தகுதி தேர்வு நடைபெற்று முடிந்த பிறகு அந்த உடற்தகுதி தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் அடுத்த 1 மாதங்கள் கழித்து அறிவிப்பாங்க. ஸோ எழுத்துத் தேர்வு நடந்து முடிஞ்சு அதோட எழுத்துத் தேர்வோட முடிவு அறிவிக்கிறதுக்கு 2 மாதங்கள், எழுத்துத் தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகு உடற்தகுதி நடைபெறும் நாட்கள் அறிவிக்கப்பட்டு அந்த உடற்தகுதியோட முடிவுகள் அறிவிப்பதற்கு 2 மாதங்கள், மொத்தம் 4 மாதங்கள் போச்சு. அடுத்து உடற்தகுதி தேர்வு நடைபெற்ற முடிந்த பிறகு மருத்துவ சோதனை. ஸோ இந்த மருத்துவ சோதனையை திரும்பவும் டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த உடற்தகுதி தேர்வில் யாரெல்லாம் தேர்வானாங்களோ அவங்களோட அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வெளியிட்டு இவங்கெல்லாம் அடுத்தபடியாக மருத்துவ பரிசோதனைக்கு தயாராகி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. ஸோ இந்த மருத்துவ பரிசோதனை தேர்வு 2 மாதங்கள் கழித்து நடைபெறும். இந்த நடைமுறை சென்ற ஆண்டுகளில் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு பின்பற்றப்பட்டது. ஸோ இப்போது எழுத்துத் தேர்வு முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 மாதங்கள் கழித்து தான், இப்போ 2 மாதங்களில் ஏறத்தாழ 1 மாதம் முடிஞ்சிருச்சு. திரும்பவும் ஓரிரு 10 இல்லை 15 நாட்களில் எழுத்துத் தேர்வுக்கான முடிவுகள் அறிவிக்கப்படும். ஸோ நம்ம சேனலில் அடுத்தபடியாக உடற்தகுதி தேர்வு எப்படியெல்லாம் தயாராகணும் அப்படின்றத விரிவாக சொல்ல இருக்கிறேன். ஸோ
அந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த உங்கள் தமிழ் நெட்வொர்க் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்துட்டு நாகரிகமான முறையில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.